இந்த உலகத்தில் ஒரு பொண்ணை திருமணம் செய்கிறதுக்கு மக்கள் 4 தகுதி பார்க்குறாங்க. முதலாவது செல்வம். அந்த பொண்ணு எவ்வளோ வசதி வாய்ப்பாக எவ்வளோ சொத்து பத்து வச்சுருக்கு. ரெண்டாவது அந்த பொண்ணுடைய குடும்பம் சமுதாயத்தில் எவ்வளவு அந்தஸ்தாக கண்ணியமானவங்களாக இருக்கிறாங்க. மூணாவது அந்த பொண்ணு எவ்வளவு அழகாக எவ்வளவு லட்சணமாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. நாலாவது மார்க்கப்பற்று எந்த அளவுக்கு அல்லாவுடைய அச்சத்தோடு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. சில நபர்கள் அழகுக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க, சில நபர்கள் பணத்துக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க, சில நபர்கள் அந்தஸ்துக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் மார்க்கப்பற்றுக்காக வேண்டி கல்யாணம் முடிக்கிறாங்க. இந்த 4 பேருடைய திருமணத்தில் யாருடைய திருமணம் வெற்றி பெறும், யாருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக நிம்மதியாக இருக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து நீ வெற்றி பெற்றுக்கொள்னு சொன்னாங்க. யோசித்து பாருங்கள், மார்க்கப்பற்றில்லாத ஒரு பெண்ணுக்கிட்ட செல்வம் இருந்து அழகு இருந்து அந்தஸ்து இருந்து என்ன பிரயோஜனம்? தன்னை படைச்ச ரப்புக்கே பயப்படாத ஒரு பெண் எப்படி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பா? தன்னுடைய கணவனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வா?